ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக அந்த பாயிண்ட் நீடில் பாயிண்ட் ஃபோல்ட் பண்ணீங்கன்னா இது வந்து ரொம்ப இழுக்காதீங்க, நிதானமாகவே ரொம்ப தள்ளி நம்ம சும்மா ஜஸ்ட் பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இழுக்கணும்னா சாகிக்கினே ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு வரும், அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து அந்த பாயிண்ட்ல உக்காந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல உக்காரும் போது நீங்க என்ன தப்பு பண்ணாலுமே அந்த பாயிண்ட் உக்காரலன்னா கண்டிப்பா நீங்க வந்து பாத்துருவீங்க. ஸோ தைக்கும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து கம்மியா இருக்கும், வரவும் வராது. இதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ரெண்டாவது நம்ம இந்த பீஸுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப உள்ள வச்சுக்கிறேன், 1/4 இன்ச் உள்ள தள்ளி கரெக்டா இந்த பாயிண்ட் இங்க வர மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துடுச்சு. நம்ம வந்து 1/2 இன்ச்ல இதே மாதிரி இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணாக்கா அந்த பாயிண்ட் உக்காந்துக்கும். பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம பாயிண்ட் உக்காந்துருச்சு. இப்ப இதை பட்டி நீங்க வச்சுட்டீங்கன்னாலே பர்ஃபெக்ஷனா நீங்களே வந்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளவுஸ் தைச்சாலே உங்களுக்கு அந்த கட்டிங் கரெக்டா வந்துட்டு நீங்க ஸ்டிச் பண்ணாலே உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப கொக்கி பட்டி ஐப்பட்டி வைக்கலாம். இப்ப பட்டி பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. மினிமம் வந்து ஒரு 2 இன்ச் இருந்தாலே போதும். ரொம்ப வந்து ஒரு சில வந்து பட்டி பெருசா வேணும் உங்களுக்கு. இங்க வந்து 2 இன்ச் வந்து கொக்கி பட்டி ஐப்பட்டிக்கும், 3 இன்ச் வந்து 3 இன்ச் வந்து ஐப்பட்டிக்கும், 2 இன்ச் வந்து கொக்கி பட்டிக்கும் நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து பட்டி பீஸ் போடுறேன். பாருங்க, இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ரெண்டா இப்படி ஃபோல்ட் பண்ணிருங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்டா ரொம்ப இழுத்து தைக்காதீங்க. இது வந்து ரொம்ப இழுக்கூடாது அப்படின்னு ஒரு டிப்ஸ் சொல்றேன். இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்ல ரொம்ப இழுக்காம ஜஸ்ட் ஒரு தையல். அதே மாதிரி இன்னொரு பீஸுக்கும் அதே மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். ரொம்ப இழுக்க கூடாது அந்த மாதிரி. ஒரு சிலர் கொட்டு கொட்டி ஐப்பட்டி வந்து ஒண்ணு ஏற வரும், ஒண்ணு தாழ வரும். அந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸ். அதே மாதிரி இந்த சைட்லயும் ஒரே மாதிரி ஓரத்துல ஒரு 1/4 இன்ச் அளவுல இழுக்காம ஜஸ்ட் அப்படி எப்படி இருக்கு அப்படி இப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இழுபடுறது வந்து இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்காக. இப்ப வச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிட்டிங் வந்து ரொம்ப அழகா வந்து கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி இருக்கும், ஏறத்தாழ வரவே கூடாது. அப்போ வந்து உங்களுக்கு நீங்க எங்க இந்த சிசர் கட் போட்டீங்களோ அந்த விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு கரெக்டா நின்றுடும். நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம கொக்கி பட்டி ஐப்பட்டி வைக்கிறோம். பாருங்க, உள்கூடி வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்களேன். விட்டுட்டு கரெக்டா அந்த எங்க நீங்க ஸ்டிச் பண்ணீங்களோ அங்கே வந்து அதே தையல்ல, ஏன்னா நம்ம 1/4 இன்ச் தானே விட்டோம், அதே தையல்ல ஒரு தையல் போட்டுட்டு நீங்க இப்படி உள்டாக்க இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இங்க ஒரு ஸ்டிச் பண்ணுங்க. இதை நீங்க எந்த வீடியோவும் பார்த்துருக்கீங்களான்றது தெரியல. இப்படி போட்டுட்டீங்கன்னாக்கா படிமான தையல இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு சின்னதா ஒரு ஃபோல்டிங், நெக்ஸ்ட் அகைன் ஒரு ஃபோல்டிங். இப்ப நீங்க பட்டி வந்து பேக்ல வந்து ஒரு சேமா வரும் உங்களுக்கு, அதனாலதான் இந்த படிமான தையல். அதுக்கடுத்து ஒரு 1/4 இன்ச்ல தையல். இப்படி 1/4 இன்ச்ல 2 தையெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. இப்ப வந்து நம்ம ஐப்பட்டி
பட்டின்னு சொல்லிடலாம். இது ரெண்டா இந்த பீஸை வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணிருக்கேன். ரெண்டா ஃபோல்ட் பண்ணி மேலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிடுங்க. கீழே ரொம்ப கரெக்டா ஸ்டிச் பண்ணாதீங்க. இது மாத்த இந்த துணியை கூடுதலா வந்து ஒரு 2 இன்ச்சு உயரம் வச்சுதான் நீங்க கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட்ல வச்சு படிமான தையல், அதுக்கு வந்து உள்ள வச்சு படிமான தையல் போட்டோம். ஐப்பட்டிக்கு அந்த மாதிரி, கொக்கிப்பட்டிக்கு மேல வச்சு படிமான தையல். இப்ப இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி வச்சு இப்படி தச்சிடலாம். ஊசியை கரெக்டா நிறுத்திக்கிட்டேன். இப்ப நம்ம கொக்கிப்பட்டை பட்டியும் பார்த்தாச்சு. இது ரெண்டுமே கரெக்டா இருக்கான்றது நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டா எக்ஸாக்டா வந்து உங்களுக்கு இந்த பீஸ் வந்து கரெக்டா வந்து கிடைச்சிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி ஏன் இந்த பீஸ் இந்த தையல் போடுறதுன்னு இதுக்காக தான். ஷேப்பை வந்து ஒரே மாதிரியா நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படியே வந்து நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப அடுத்தது நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ஷோல்டரை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். எப்பவுமே இந்த நெக் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த நெக் பீஸ் இருக்கிறது கரெக்டா வந்து நம்ம ஷோல்டர் பக்கம் வந்து இருந்தா பரவாயில்ல. ஏன்னா ஃப்ரண்ட் சைட்ல வந்து வரக்கூடாது. ஏன்னா ஷோல்டர் நம்மளுக்கு கழுத்து இறங்கிட்டோம்னா இந்த மாதிரி எல்லாம் வரும். அதனால பார்த்து அதை மாத்திரம் கரெக்ட் பண்ணிக்கலாம். கேஸ் வந்து இப்போ இங்க வந்து கொஞ்சமா இங்க இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். இந்த பக்கம் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கு, அதையும் கட் பண்ணிக்கலாம். சரியா வச்சுக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. இப்ப வந்து நம்ம பேக் அளவும் ஃப்ரண்ட் அளவும் வந்து மார்க் பண்ணிருப்போம், எழுதிருப்போம் இல்லையா, அந்த அளவுகளெல்லாம் திரும்ப வந்து நல்ல ஒரு மார்க்கிங் சார்ட்ல இப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஏறத்தாழ வரத்தை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் எப்பவுமே. இப்போ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னும் போது இங்க வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். எப்படின்னாக்கா இது ஏன் அதிகமா வருதுன்னா இவங்களோட பாடி மெஷர்மெண்ட் உயரம் வந்து 13 தான். 13ல வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு ஏத்து இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம அதே மாதிரி இந்த கொஞ்சம் ஹைட் இருக்கிறதுனால தப்பு இல்லை, இந்த ஹைட்டு இதுக்கு வந்து இன்க்ளூட் ஆயிடும். இப்ப நம்மளுக்கு இந்த ஹைட்ல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க சும்மா ஒரே ஒரு துளி பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப இதுவா இருந்துச்சுன்னா இங்க கட்டிங் போடலாம். பட் நம்ம இதை பிடிச்சிடலாம், ரொம்பவும் வந்து நம்மளுக்கு கம்மியா இல்லைன்றதுனால. சும்மா ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு தான் நம்ம பிடிச்சிருக்கோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டாகவே வந்து கிடைச்சிடுச்சு. இது வந்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்துக்கலாம். ரெண்டு சைடு வந்து நம்மளுக்கு ஒன்னா உக்காந்துருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம ஏதாவது கொஞ்சம் இழுத்துட்டாலோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த அளவுங்களை வந்து அதேதான் சேம் நம்மளுக்கு அங்க எப்படி கிடைச்சதோ அதேதான். அது மாதிரி இங்கே கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். இந்த தையல் போட்டு நம்ம வந்து இது கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஏற்றும் போது ரெண்டுமே வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத நீங்க ஜாயின் பண்ணும் போதே பாத்துருங்க. பார்த்துட்டு நம்ம எது ஃப்ரண்ட் பேக்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அந்த சின்னதா ஒரு சிசர் கட் போட்டிருப்போம், அதை ஃப்ரண்ட் பேக்ன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டா இதை இப்படி ரொம்ப இழுக்க கூடாது. கரெக்டா அந்த இந்த அர்க்கத்துக்கும் இந்த அர்க்கத்துக்கும் உக்கார்ற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்கிட்டோம்னா போதும். டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவை அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றது நம்ம அவங்களோட அளவு பிளவுஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிளவுஸ்ல வந்து நம்ம வந்து அளந்துட்டோம்னாக்கா உங்களுக்கு அது வந்து கரெக்டா இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹைட் கூட்டி இருந்தாலும் இல்ல கொஞ்சம் லூஸ் வைக்கணும்னாலும் முன்னாடியே கேட்டு நீங்க வந்து அதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிச்சப்படி நம்ம அந்த பிளவுஸ்க்கு என்னவோ அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போ அளவு அளந்தாச்சு. நம்ம வந்து ஸ்லீவுக்கானது மார்க் பண்ணிக்கலாம். இங்கே மார்க் பண்ணிட்டு ரஃப் பண்ணிட்டு அங்க விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ இங்க ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கும் நம்மளுக்கு இங்க இருக்க மார்க்கும் சேமா உட்காரணும். அதுதான் மெயினா. உட்கார வச்சுட்டு அதே மாதிரி இங்கே மார்க் ஃப்ரண்ட்ல இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம். அதையும் இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணதை பாருங்க, எவ்வளவு அழகா வந்து நமக்கு மார்க்கிங் எல்லாம் கரெக்டா வந்துடும். இப்ப நம்ம 2 தையல் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இந்த அளவு கரெக்டா இருக்கான்றதையும் பேக் போர்ஷன் அளவும் இந்த மாதிரி கரெக்டான்றதையும் நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டா பிளேஸ்மெண்ட் ஆயிடும். இது ஏன் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கு அப்படின்னா, நான் வந்து பேக்குக்கு ஒரு 1/4 இன்ச் பாருங்க, 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். ஏன்னா அப்படியே சுருண்டுகிட்டு போயிடும் இந்த கிளாத் 2x2 மட்டும். அதனால கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் எப்ப வெட்டினாலுமே யாரா இருந்தாலுமே அவங்க சொல்லலைன்னாலும் நீங்க ஒரு 1/4 இன்ச் அதிகப்படுத்திடாதீங்க. ஒரு 1/4 இன்ச் அளவு வந்து கூடுதலா வச்சுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அது கரெக்டா வந்துடும். ஒருவேளை நீங்க வந்து கொஞ்சம் ஷோல்டர் அதிகமா பிடிச்சிட்டாலுமே அது வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடும். இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஒரு 1/4 இன்ச் இருந்தாலும் கரெக்டா அது தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்க பழகிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இந்த பிளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம கட்டிங் வீடியோ உங்களை பார்த்துட்டு பாக்குறீங்க. இதே மாதிரி வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்து பாடி சுற்றளவுக்கு வர மாதிரி இப்ப எப்படி போடுறோமோ உங்களுக்கு எந்த பாடி சுற்றளவோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட சொன்னீங்கன்னாலும் நான் வந்து சார்ட்ல கட் பண்ணி காட்டுறது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற வீடியோஸ் வந்து போடலான்ட்டு நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ அதே மாதிரி தான் நம்ம உட்கார வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தையலோட நம்மளுக்கு கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். பார்த்தீங்கன்னாக்கா இந்த எட்ஜு கூட நம்மளுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த ஷேப் இருக்கிறதுலே வந்து இந்த ஷேப் பர்ஃபெக்டா வரணும்னா இந்த கட்டிங் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம ஃபைனல் டச் என்ன எல்லாமே முடிச்சாச்சு, ஃபைனல் வந்துட்டோம்.
இப்ப ஃபைனலுக்கு நம்ம என்ன பண்றோம், நெக் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா பிளவுஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்ப நெக் பீஸ் வந்து இது பேக் பா, ஃப்ரண்ட் வந்து ரவுண்டு. அப்படி இருக்கும்போது எப்படி கட் பண்ணலாம்னு யோசிக்கவே வேண்டாம். எப்படி கட் பண்றீங்கன்னா எப்பயும் போல நம்ம வந்து என்ன சொல்றது, ஸ்ட்ரெயிட் பீஸே வந்து ஏன்னா பானைக்கு கண்டிப்பா வேணும் இல்லையா, அதனால ஸ்ட்ரெயிட் பீஸ்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு பீஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து எடுத்துக்கணும் இல்லையா, அதனால ஸ்ட்ரெயிட் பீஸா பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து இருக்கும்போது கிராஸ் பீஸ் கூட கட் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டா வரணும் இல்லையா, அதனால நம்ம பார்த்து இந்த மாதிரி பீஸ் வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 2 பீஸா இருக்கு, அதனால இதை வந்து இப்படி எடுத்துக்கிறேன். இது 2 பீஸ் ஆயிடும். இப்ப 4 பீஸ் இந்த அளவுக்கு. இப்ப இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க, ஸ்கேல் வச்சுட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். பீஸ் வந்து 2 அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸ்ட்ரெயிட் பீஸ்ன்றதுனால இப்படி ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்கா, அதை நம்ம தையலுக்கு மீறி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அது வெட்டிடலாம். ஆனா பத்தாம இருந்துச்சுனாக்கா திருப்பி அதை வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதா இருக்கும், அதனால அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லா இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஃபோல்டிங் இப்படி போட்டு ஸ்டிச் பண்ணணும். இது வந்து பானைக்கு இப்ப வந்து நான் அப்படியே வந்து தச்சிட்டேன். நெக்குது இது வீடியோல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு, பட் இது வந்து இன்னொரு வாட்டி நான் வந்து கிளியரா வந்து போட விருப்பப்படுறேன். இப்ப பாத்தீங்கன்னா பானைக்கு வந்து நம்ம கரெக்டா ஷார்ப் எட்ஜ் எல்லாம் வச்சாச்சு. இதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. மெயினா ஒரு ரீசன் சொல்லணும், ஐப்பட்டியில சரி கொக்கிப்பட்டியிலும் சரி, இந்த ஐப்பட்டியில இங்க வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டி டாட்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த கம்பல்சரி ஒரு ஐ கட்டணுங்க நீங்க. ஏன் அது கட்டணும்னா அது இழுத்து தரும்போது இந்த ஹோல் மாதிரி தெரியும், பிளவுஸ்ல கொக்கி போட்டோம்னா ஹோல் மாதிரி தெரியும், அந்த ஹோல் எல்லாம் வராது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த டாட்டாங்க ஒரு மார்க் நீங்க இப்படி கண்டினியூ பண்ணீங்கனாலே இந்த 5 கொக்கிக்கு 5 ஐக்கான மார்க், இங்க இருந்து 1 இன்ச் தள்ளி ஒரு மார்க், மொத்தம் 6 ஐ கட்டுற மாதிரி இருக்கும். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க அடுத்த வீடியோல வந்து நான் வந்து கிளியர் பண்றேன். இப்போ ஒரு சிலருக்கு வந்து எனக்கு இந்த ஹெம்மிங் பண்றதுக்கு டஃபா இருக்கு, நான் எப்படி ஹெம்மிங் வந்து பர்ஃபெக்ஷனா பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க ஹெம்மிங் பண்றதுக்கு முன்னாடி லூஸ் தையல் வச்சுக்கோங்க. நான் காட்டுறேன் பாருங்க. லூஸ் தையல்னா ஒரு 4 இன்ச்சுக்கு தையல் வச்சுட்டீங்கன்னா இப்படி கரெக்டா அயன் பண்ணி கூட ஒரு சிலர் வந்து ஹெம் பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணலாம். பட் அப்படி எல்லாம் தேவையில்லைன்னா இது ரொம்ப ஈஸி, ஏன்னா அப்புறமா ஈஸியா பிடிச்சிடலாம் இந்த தையலை. ஏன்னு கேட்டா நம்மளுக்கு ஹெம்மிங்கும் நீட்டா வந்துடும்.
இந்த ஷார்ப்பு தான் நம்ம கரெக்டாக உக்காரணும். இது உக்காந்தாலும் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து பேக்கில் வந்து பானைக்கு நார்மல் ப்ளவுஸ்க்கு அழகாக வச்சுட்டோம்னு அர்த்தம். எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அவ்வளோதாங்க. தையல் பெரிய தையல் போட்டுட்டேன். ஹெம்மிங் பண்ணிட்டு இந்த தையலை பிச்சு விட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பானைக்கு வந்து ரொம்ப அழகா ஹெம்மிங் பண்ணிடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல்லா பாருங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. பரவாயில்ல, அது பாக்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை சொல்லும் போது அதை நீங்க கேட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து ஃபுல்லா பார்க்க சொல்றோம். தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து இதுல திணிக்கிறது இல்லை. உங்களுக்கு மேபி உங்களுக்கு விருப்பம் இருக்கும், எதுனா ஒரு சின்ன ஒரு இது ஒரு ஏதோ ஒரு டவுட் இருக்கலாம் இல்லையா, அது வந்து இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் ஆகலாம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம பிளவுஸ் வந்து கம்ப்ளீட்டா அவங்க பிளவுஸுக்கும் நம்ம பிளவுஸ்க்கும் ரொம்பவே வித்தியாசம் வருங்க. ஏன்னு கேட்டாக்கா நம்ம பிளவுஸ்ல வந்து நல்ல பர்ஃபெக்ஷன் கொடுப்போம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்களா, நான் வந்து ஷேப்பை வந்து எதுவும் கப்பு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து நிக்க வைக்கல. பட் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா வந்து உங்களுக்கு வந்து இந்த பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டா நிக்கும். சரி, இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்து கிடைச்சது. இப்ப ஃப்ரண்ட் ஷேப் இல்லாம நீங்க பேக் ஷேப்பும் பாருங்க. இன்னொன்னு, பிளவுஸ் வந்து யாருக்கு கொடுத்தாலுமே ஒரு சின்ன ஒரு அயனிங், சும்மா ஜஸ்ட் சூடு கொஞ்சமா வச்சு, அதுக்கு நீட்டு ரொம்ப அதிகமான சூடு வச்சிடுறீங்க ஒரு வாட்டி, அதை சொல்லியிருக்கிறீங்க. அந்த மாதிரி இல்லாம அயனிங்க்கு கரெக்டா காட்டன் அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அயன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வானோடு தீட்டி வைத்ததா